பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அருள் பெறுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? ஒருபோதும் கிடையாது. செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? இனி அப்படியே 12வது வசனம் வாசிங்க. ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உடல் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். 16வது வசனம் 16. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவிக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் என்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமை ஆக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். 22, 23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று அடிமைகளாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. 7வது அதிகாரம் 21 வாசிங்க பார்க்கலாம். ஓகே 19 18 19. எஸ். ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடியிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்ய விரும்பும் என்னிடம் விருப்பம் இல்லாமலும் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாத தீமையை செய்கின்றேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே அதை செய்கிறது. 24. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாகும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் தாம் நம்மை விடுவிப்பார், அவருக்கு நன்றி. இப்ப வாசிச்ச எல்லாத்தோடைய சம்மரி லாஸ்டா சுருங்க சொல்லின், என் மனதால் கடவுளின் சட்டத்திற்கு உட்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்பினால் பாவத்தின் சட்டப்பட்டிற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். நீங்க வீட்டில் போய் இந்த 7 வாசிப்பீங்களான்னு தெரியல, சரியா? இந்த 7 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா நான் இப்போ உங்க முன்னாடி பேசுற அரை மணி நேரம் வார்த்தை உங்களுக்கு தெளிவாக புரியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில வார்த்தைகள் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம வாசித்து கேட்ட வார்த்தைகளுடைய முக்கியமான வார்த்தைகள். நம்பர் 1 என்ன அப்படின்னா திருச்சட்டம். கேட்டீங்களா அந்த வார்த்தையை அடிக்கடி? திருச்சட்டம்னா என்ன? திருச்சட்டம் நம்முடைய யூதர்களுக்கு திருச்சட்டம்னா என்னதான் இருந்துச்சு? தோரா. அதுலயும் ரொம்ப முக்கியமானது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய 10 கட்டளைகள். அப்ப நமக்கு திருச்சட்டம்னா என்னது? திருவிவிலியம். இன்னும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது 10 கட்டளைகள் மட்டுமல்ல, மேலும் 2 கட்டளைகள் பிளஸ் திருச்சபை 7 ஒழுங்குமுறைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் நமக்கு திருச்சட்டம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் நம்ம மீண்டும் கேட்ட வேற ஒரு வார்த்தை என்னன்னா பாவம். பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? இறைவனை விட்டு பிரிவது. வேற நிறைய காரியங்கள் இருக்குதா? நம்ம வாசிச்சு கேட்டதோட சேர்ந்து வாசிக்கணும் அப்படின்னா திருச்சட்டத்தை மீறுவது பாவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் பத்தி கேட்டோம், திருச்சட்டம்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. பாவம்னா இப்ப என்னன்னு புரிஞ்சிச்சு. பாவம்னா என்னன்னு சொன்னேன்? திருச்சட்டத்தை மீறுவது பாவம். அப்போ இந்த திருச்சட்டத்தை மீறுவது யாரு? திருச்சட்டத்தை மீறுவது யார்? அப்ப என்னுடைய செயல் திருச்சட்டத்தை மீறும் போது அது எதா மாறுது? பாவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப தான் நாங்க பாவியா மாறுறேன். காரணம் என்ன? நான் திருச்சட்டத்தை மீறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இனி பாருங்க, பாவத்தின் ஒரு செயல் உண்டு. அவருடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, திருச்சட்டத்தை கடைபிடிக்க எனக்கு விருப்பம் இருக்குது. யார் அப்படி இல்லாம இல்லை, அப்படிதானே? நம்ம எல்லாரும் திருச்சட்டத்தை கடைபிடிக்கணும்னு ஆசை இருக்குது, உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. ஆனா பவுலடிகளார் சொல்றாரு, நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆசை எனக்கு ஆழமா இருக்குது. ஆனா அதை மீறும் பொழுது அது நான் செய்யல, என்னில் குடிகொண்டு இருக்கும். அது என்ன? பாவத்தின் செயல். அது என்னது? ஊனியல்பும் நானும் வேற வேறையா? ஊனியல்பும் நானும் வேற வேறையா?
யாக்கோபு திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படித்தானே, நன்னீரும் உவர் நீரும் ஒரே ஊற்றிலிருந்து வர முடியுமா? அப்ப ஒரே நாவிலிருந்து நன்மையும் தீமையும் வர முடியுமா? அப்ப அன்பு பிள்ளையே, ஒண்ணு நீ நல்லவனா இருக்கணும், இல்லைன்னா கெட்டவளா தான் இருப்ப. அதனால பாவம் செய்கின்றாய் என்றால், திருச்சட்டத்தை நீ மீறுகிறாய் என்றால் அது பாவம், நீ பாவி. அப்போ பவுலடிகளார் வேற ஒரு வார்த்தையை சொல்றாரு, திருச்சட்டத்தை அப்படி நான் ஆசைப்பட்டு கடைபிடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா என்னால கடைபிடிக்க முடியல. அப்படி நான் மறுதளிக்கும் போது அது நான் செய்யல, என்னில் குடிகொண்டு இருக்கும் பாவம் செய்ய. அப்ப பாவத்தோட அந்த செயலுக்கு பேர் என்ன அப்படின்னா சாபம். Praise the Lord. Hallelujah. நான் பாவம் செய்யும் போது பாவம் என்னால் செய்யப்படுகிறது. பாவத்தை நான் கமிட் பண்றேன், ஐ கமிட் சின். திருச்சட்டத்தை மீறும் பொழுது அதோட ஆஃப்டர் எஃபெக்ட், பாவம் விளைவிக்கக்கூடிய சில விளைவுகள் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது? சாபம். Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. இன்னும் மீண்டும் நம்ம கேட்ட வேற ஒரு வார்த்தை இருக்குது, அருள் 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 அப்படின்ட்டு. ஞாபகம் இருக்குதா? இந்த 7 அதிகாரத்துல பவுலடிகளார் 2 வகையான வாழ்க்கை முறையை சொல்லுகிறார். ஒன்று என்ன அப்படின்னா திருச்சட்டம் சார்ந்த வாழ்க்கை முறை, இன்னொன்னு எப்படின்னா அருள் சார்ந்த வாழ்க்கை முறை. திருச்சட்டம் சார்ந்த வாழ்க்கை முறைனா என்ன? 10 கட்டளைகளை அப்படியே கடைபிடிப்பது, அப்படியே அந்த ஒட்டு ஒழுக்கு எதுவுமே மாறாம அப்படியே எழுத்து எண்களில் அப்படியே கடைபிடிப்பது. பவுலடிகளார் சொல்றாரு, அப்படி நீ கடைபிடிக்கும் பொழுது கடவுளுக்கு உகந்தவனாக மாற முடியாது. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. ஏன் அப்படி சொல்றாரு? காரணம், நீ அதிலிருந்து மாறும் பொழுது உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும். எப்படி குற்றப்படுத்தும்? நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று குற்றப்படுத்தும். ஆனால் அருளின் வாழ்க்கைக்கு நீ வரும் பொழுது, அருளின் வாழ்க்கைக்குனா என்னது? அருள் சாதன வாழ்க்கைக்கு நீ வந்த அப்படின்னா 10 கட்டளைகளை நான் மீறினாலும் கடவுளின் அருள் எனக்கு நிறைவாக கிடைக்கும். Praise the Lord. அப்போ அருளில் நின்று கொண்டு கட்டளைகளை கடைபிடிக்க எனக்கு பலனை கொடுப்பது யாரு? கிறிஸ்து. Praise the Lord. ரொம்ப ஆழமா நம்ம அதை பத்தி சிந்திப்போம். இந்த டாக்கோட நிறைவில் உங்களுக்கு ஏகதேசம் புரிய வைக்கலாம்னு நான் முயற்சி பண்றேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சாபங்கள் மன்னிக்கப்படுகிறதா? சாபங்கள் மன்னிக்கப்படுதா? நம்முடைய இந்த ஜெபமாலை பாருங்களேன், இறை இறக்கத்தின் ஜெபமாலை தொடங்கும் போதே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஜெபத்தில், இந்த இறை இறக்க ஜெபத்தில், ஆண்டவரே என்னுடைய பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவம். ஏன் அவங்களுக்காக போய் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்? ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம்? அவர்கள் வழியாக வந்த அதுதான் பாவத்தின் விளைவு. பாவத்தின் விளைவு. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு பாருங்களேன், இந்த சாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு உங்களை என்னால் பயமுறுத்த முடியும். Praise the Lord. Hallelujah. பாருங்க, நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து ஃபாதர் இந்த பிரச்சனை ஃபாதர் வீட்டில் இருக்குது அப்படி இருக்குது நான் சொல்ல வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் மூதாதையர் இப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்களா? அப்படியா சாமி, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சாமி? Praise the Lord. இன்னைக்கு திருச்சபை இந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதே கிடையாது, உன்னை பயப்படுத்துவது கிடையாது. சாபம் பிப்ளிக்கல், பாவமும் பிப்ளிக்கல். ஆனால் திருச்சபை அதிகமாக இந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது. Praise the Lord. அதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. அன்பார்ந்தவர்களே, அதனால சாபத்தை மாற்றி வைக்க முடியணுமா ஃபாதர்? அப்ப மாற்றி வச்சிடலாமா ஃபாதர்? அதுவும் முடியாது, அதுவும் முடியாது. இந்த 2025ஆம் ஆண்டில் ஜனவரியில் நான் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, லெட் மீ ரீரீட் த பைபிள். ரீரீட் த பைபிள்னா என்னது? மீண்டும் தியானபூர்வமாக பைபிளை மீண்டும் வாசிக்கணும். ஜூபிலி ஆண்டு அல்லவா அப்படிங்கிற ஒரு ஆசையில் பைபிளை மீண்டும் வாசிக்க இன்னும் நான் தொடக்க நூல் அந்த 5 முதல் 5 புத்தகத்தில் தான் இருக்கிறேன். ஆழமான கருத்துக்களை கடவுள் வெளிப்படுத்தி கொடுக்கிறார்.
ஆழமான கருத்துக்கள். இன்னும் நம்ம பல தடவை நம்ம வாசிச்சும் புரியாத கருத்துக்களை தியானபூர்வமாக வாசிக்கும் போது கடவுள் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அன்பு பிள்ளையே, இந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இது பாவத்தின் விளைவு. நீங்க பாவ சங்கீதத்துக்கு போகும்போது உன்னுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது, உன் சாபமும் மன்னிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனால் விளைவுகள் இருக்கிறது. விளைவுகள் இருக்கிறது. புரியல அப்படிதானே? எக்ஸாம்பிள் சொன்னோம்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, நீங்க டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடித்து நீங்க பைக் அல்லது கார் ஏதாவது ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கிடுவோமே. திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்க வண்டியில பிரேக் டவுன் ஆகி அல்லது ஏதோ ஒரு டிராஃபிக் ரூலை கடைபிடிக்காம, சிக்னலை கடைபிடிக்காம நீங்க போய் அங்க இங்கேயும் இடிச்சுட்டு ஒரு ஒரு டேமேஜ் ரோட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை நீங்க உருவாக்கிட்டீங்க. அன்பு பிள்ளையே, நீ பாரு, போலீஸ்காரர் உன்னை பிடிக்கிறாரு, உனக்கு அதற்கான தகுந்த ஃபைன் கொடுக்குறாரு. நீ அதை கட்டி விட்ட உடனே உனக்கு அந்த தண்டனை இருந்து உனக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்கிறது. ஆனால் நீ ஏற்படுத்திய விளைவுகள் நீ ஏற்படுத்தின ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனால் நீ ஏற்படுத்திய இந்த தவறால் ஏற்பட்ட விளைவுகள், நீ சொன்ன ஒரு பொய், அவசரத்துல போன மனமாற்றத்தோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச, மன்னிப்பு கிடைச்சிச்சு, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் who will repair it? Praise the Lord. நீ 10 பேரை ஏமாத்தின, 10 பேரை நீ ஏமாத்தின, பாவசங்கத்துல போய் மனம் உருகி நீ சொல்லிட்ட, ஆண்டவரும் மன்னிச்சிட்டாரு, அதனால் உண்டான விளைவுகள். Praise the Lord, அல்லேலூயா. திருடுன, அது 5 ரூபாயா இருந்தாலும் 50 ரூபாயா இருந்தாலும் 5000 இருந்தாலும் 5 கோடியா இருந்தாலும் திருடுன, மனமாற்றத்தோடு பாவசங்கத்துல செஞ்ச, ஆண்டவர் மன்னித்தார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் 100% மன்னித்தார், அதனால் ஏற்பட்ட விளைவுகள். Praise the Lord, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவம் ஏற்படுத்தக்கூடிய இந்த விளைவில் இருந்து இன்னைக்கு நமக்கு விடுதலை தேவை. நம்முடைய மூதாதையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போமே. தொடக்க நூல் புஸ்தகம் 12வது அதிகாரம், தொடக்க நூல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் என்ன செய்கிறார் அங்க? அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிரகாம் தான் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். எகிப்தை நெருங்கிய பொழுது தன் மனைவி சாராயிடம், நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும், எகிப்தியர் உன்னை காணும் பொழுது மனைவி என சொல்லி என்னை கொன்று விடுவர், உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர். உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அங்கு ஆபிரகாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சுயநலம். அதுதான் அங்க பாவமா வருது. அந்த சுயநலத்திற்காக அவர் பயன்படுத்திய ஒரு பாவம் தான் பொய். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளையை பாருங்க, ஆபிரகாம் ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடாக, அதாவது தன் மனைவி எப்படி போனாலும் பரவாயில்லை, பட் லெட் மீ பி சேஃப், எனக்கும் எனக்கு சொந்தமானவைகளும் எந்த டேமேஜும் ஆகாதவரு நாம் பாதுகாக்க ஒரு சுயநலம். ஆபிரகாம் பத்தி நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம் வானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்தவர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. திருச்சபை ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. பிறப்பிலேயே ஆபிரகாம் ஒன்றும் புனிதன் அல்ல, விசுவாசத்தில் படிப்படியாக வளர்ந்தார். உன்னையும் என்னை போல பச்சையான மனுஷன் அவர். அன்றாட வாழ்க்கையில் அவரும் தவறு செய்தார், ஏராளமான தவறுகள். ஆனா அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்ந்தார் அவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் செய்த ஒரு தவறை தொடக்க நூல் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு பலவீனத்தோடு ஆபிரகாம் இருக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு பலவீனத்தோடு திருவிவிலியம் ஆபிரகாமை இன்ட்ரோடியூஸ் செய்திருப்பாரு. ஒரு சுயநலவாதி. இது ஆபிரகாம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணல, மீண்டும் பாருங்க ஒரு இடத்துல ரிப்பீட் பண்ணுவாரு. 20வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 20வது அதிகாரம் 1வது வசனம்.
ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார். அப்போது ஆபிரகாம் தன் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கெரார் மன்னனாக அபிமெலேக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர செய்தார். அகைன் ரிப்பீட்டட். 12வது அதிகாரத்தில் செஞ்ச ஒரு தவறு. அப்ப ஆபிரகாம் மனசுலயே ஊறி இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, let us say, ஒரு சுயநலம். Praise the Lord. Hallelujah. இந்த பொய் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம், பொய் சொல்லக்கூடிய பழக்கம். இதனால ஆபிரகாம் தப்பிச்சிட்டாரு. ஆனா பாருங்க, இந்த எகிப்து நாட்டிற்கும் இந்த இங்க வந்த அபிமெலேக்கும் 2 பேரும் நாடும் நாசமா போகுது. பாவத்தின் விளைவு. ஆபிரகாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க. ஆனா அவன் செய்த தவறா அந்த 2 நாடும் பாதிக்கப்பட்டது. இனி பாருங்க, ஆபிரகாம் இருந்த இதே குணம் பையன்ட்ட இருக்கும் பாருங்களேன், ஈசாக்குக்கு. வாசிக்கிறோமா? தொடக்க நூல் புஸ்தகம் 26வது அதிகாரம். தொடக்க நூல் புஸ்தகம் 26வது அதிகாரம் 6-7 இறை வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். எனவே ஈசாக்கு கெராரிலேயே தங்கிவிட்டார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கெரார் அப்படிங்கிற நாடை நம்ம வாசிச்சோம். ஞாபகம் இருக்குதா? ஆபிரகாமுக்கும் வாசிச்ச அதே நாடு தான் கெரார். மீண்டும் பாருங்க, அதே நாட்டுல ஈசாக்கு அப்பாட்ட இருந்து கத்துக்கொண்ட அதே காரியத்தை சொல்லி வச்ச மாதிரி அதே தவறை செய்வார். வாசிங்க. கெராரிலே தங்கிவிட்டார். அங்குள்ளவர்கள் அவர் மனைவியை பற்றி அவரிடம் கேட்ட பொழுது அவள் என் சகோதரி என்றார். ஏனெனில் ரெபேக்கா பார்வைக்கு அழகுள்ளவராய் இருந்ததால் அவ்விடத்து மனிதர் தம்மை கொல்வார்கள் என்று நினைத்து அவள் என் மனைவி என்று சொல்ல அஞ்சினார். அப்புறமா இந்த அதிகாரத்தை வாசிக்கணும். அவர் சொன்ன ஒரு தீமையால், இந்த தவறான ஒரு வார்த்தையால் அந்த நாடு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்பாவுக்கு இருந்த ஒரு பண்பு. அப்பா மகன்கிட்ட சொன்னாரா ஈசா கிட்ட, டேய் இந்த மாதிரி தாண்டா நான் தப்பிச்சு வந்தேன், அதனால நீ இப்படிதான் செய்யணும் அப்படி சொன்னாரா? அன்னைக்கு ஈசாக்கு பிறக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இனி பாருங்க, அப்பாட்ட இருந்ததும் புள்ளைட்ட இருந்ததும் பேரனுக்கு எப்படி நடக்குது? பேரன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 32வது அதிகாரம். தொடக்க நூல் புஸ்தகம் 32வது அதிகாரம். நீங்க அதை வீட்டில் போய் வாசிக்கணும். ரொம்ப ஆழமான காரியம் அது. வீட்டில் போய் நம்ம வாசிக்கணும். அந்த அதிகாரத்தில் 22வது வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னைய பாருங்க, எல்லாரும் பைபிள் உங்க கூட இருக்கும், நான் உங்க கூட இருக்க போறது கிடையாது. அதனால என்னைய பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே பாருங்க, 20 வருடம் ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கி யாக்கோபு மாமனாட்ட போய் தங்கி 20 வருடம் அவன் அங்க இருந்தான். 20 வருடம். கனவில் ஆண்டவர் சொல்றா, டே உன் வீட்டுக்கு போடா, நீ எங்கிருந்து வந்து அங்க போ. அப்ப எல்லாத்துக்கும் தயாராகி யாக்கோபு தன் அண்ணனை சந்திக்க ரெடி ஆகும் பொழுது யாக்கோபு மனசுல ஒரு பயம் இருக்குது. இன்னும் நான் அண்ணனை எப்படி நான் பார்ப்பேன்? ஏமாத்திட்டுலாம் நான் வந்தேன். அப்ப என்ன பண்றாரு பாருங்க, யாக்கோபை திருமுகம் இறைவனுடைய வார்த்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். ஏமாற்றுக்காரன். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. இந்த தலைமுறையாக வந்த இந்த பாவத்தின் இந்த செயல், இந்த பாவத்தின் செயல் தான் சாபம். இதற்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் எங்கு நடந்தது என்றால் அதை நம்ம வாசிக்க போறோம். இப்போ யோர்தான் ஆற்றை கடப்பதற்கு, அதாவது யாபோத்து அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரை, இந்த ஆற்றங்கரையை கடந்தார் என்றால் அந்த சைடு அண்ணன் நிற்கிறான் ஏசா. இப்போ யாக்கோபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் அனுப்பி விட்டுருவார், போயிட்டு வாங்க. அடுத்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிடுவார், தன்னுடைய கால்நடைகள் எல்லாம், ஒட்டகங்கள் எல்லாம், நீங்களும் போயிட்டு வாங்க. ஏதாவது நடக்குதா? ஒன்றும் நடக்கலை. இனி அடுத்து பாருங்க, தன்னுடைய வேலைக்கார மனைவியர்களை அனுப்பிவிடுவார். இனி அடுத்து பாருங்க, தனக்கு 2ஆம் தரமாக அன்பு செய்த லேயாவா ராகேலா, லேயாவை அனுப்பிவிடுவார். நீ எப்படியாவது ஒளிஞ்சு போயிரு. லாஸ்ட் தான் அன்பு செய்த உற்ற ஒரு ஆழமான அன்பை செலுத்திய ராகேல், ரைச்சல், அவளை லாஸ்ட் முத்தம்லாம் கொடுத்து அனுப்புவார்னு வச்சுக்கிடுவோமே. அட்டு கட்டி பிடிச்சு இன்னும் வரப்போறாளா இல்லைன்னு தெரியாது, அப்படி தானே அனுப்பி வச்சுட்டு நம்ம ஆளு யாக்கோபு இங்கேயே தங்கிடுவார். ஆற்றை கடக்க மாட்டார். அது ஒரு இரவு.
அந்த இரவில் என்ன நடக்குது? எடுத்து வாசிங்க. 22வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரர்களையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறைக்கு கடந்தார். அப்படி அவர்கள் ஆற்றை கடந்து சென்றபோது தமக்கு இருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மட்போரிட்டார். அன்பு பிள்ளைகளே, அது மட்போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தெரிந்துதான் எழுதியிருக்கிறார். அந்த மட்போர் என்ன அப்படின்னா வெறும் யுத்தம் அல்ல, உடல் அளவில் உள்ள யுத்தம் அல்ல, ஜபம். ஜபம் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த இந்த சுயநலம் என்கின்ற இந்த பொய் அப்படிங்கிற இந்த பாவத்திலிருந்து அன்னைக்கு யாக்கோபு செய்த ஒரு ஜபம், யாக்கோபோடு அந்த சாபம் நிறைவடைகிறது. அதுக்கடுத்து நடக்காது. வேற பிள்ளைங்களுக்கு யாருக்கும் இந்த பழக்கம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்பு பிள்ளையை சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா சாபம் என்பது உண்டு. சாபம் என்பது உண்டு. நம்முடைய மூதாதையர்கள் செய்த அல்லது நம்முடைய பெற்றோர்கள் செய்த தவறுகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அனுமதிக்காமல் நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு தண்டனையாக விழுந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் யூஸ் பண்ணி பலரை தம் பக்கம் ஈர்த்து ஈர்த்து வச்சு பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. சாபம் வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, அப்படி இப்படி இப்படின்ட்டு. அதே நீங்க கேட்டுட்டு என்ன பண்ணுங்க? அது ஈஸி உங்களுக்கு. காரணம் என்ன? நீங்க தூய வாழ்க்கை வாழ வேண்டாம். காரணம் நீங்க இன்னைக்கு படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் யாரு காரணம்? யாரு காரணம்? பாருங்க, யாரோ காரணம்ல. நான் நல்லா தான் சாமி இருக்கிறேன். அப்ப நீ தூய வாழ்க்கை வாழ எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நான் இன்னைக்கு நாசமா போறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? என்னுடைய மூதாதை. ஈஸியா பழி சுமந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தொடக்க நூல் புஸ்தகம், விடுதலை பயண புஸ்தகம் 34வது அதிகாரம். விடுதலை பயண புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். 6, 7 வாசிங்க பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர். பிரைஸ் தி லார்ட். இப்படி அன்பு பிள்ளையே, பழைய ஏற்பாட்டில் எனக்கு 1000 கொட்டேஷன் உங்க முன்னாடி விதறி வைக்க முடியும். சாபம் என்பது இன்று உன் வீட்டில் இருக்குது அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஒரு முறை மும்பைக்கு தியானம் கொடுக்க போயிருந்தப்போ, அது ஒரு உள்ளீர்ப்பு தியானம், 4 நாள் தியானம் முடிச்சுட்டு கன்ஃபெஷன்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்க்கு ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த அம்மா சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஃபாதர், இவன் ஒரு தவறான ஒரு தொழில் செய்கிறான், அதிலிருந்து இவன் வெளியில் வரணும் ஃபாதர். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கான். என்ன தொழில்மா? போலீஸ் சர்டிஃபிகேட்ஸ் உண்டாக்கக்கூடியது. போலீஸ் சர்டிஃபிகேட்ஸ். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி பல தடவை நம்ம அதை நியூஸ்லலாம் கேட்டிருக்கோம், அப்படி தானே? அப்படிப்பட்ட ஒரு ஆள் என் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. இப்படி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் இப்படி ஒரு வேலையில் இருக்கிறானா அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் தப்புடா. போலீஸ் சர்டிஃபிகேட் நான் சின்ன வார்த்தையில் சொல்லி முடிச்சிருந்தேன். அவன் செய்த காரியங்களை அவன் முன்னாடி வச்சேன் அப்படின்னா தாங்க முடியாது. பல கொடூரமான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கான். அப்போ பாருங்க, நல்ல ஒரு பாவசீந்த இடத்தை முன்னாடி வந்து உட்காடுறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், தம்பி விட்டுருடா, அது நல்லது கிடையாது, பிள்ளைங்களெல்லாம் அது கஷ்டப்படுவாங்க, எத்தனை பேரோட கண்ணீர் பற்றியா இன்னைக்கு நீ வச்சுட்டு இருக்கிற. அப்போது அவன் ஒத்துக்கிட்டதாக்கில் இல்லை. அம்மாவோட கையில் ஹேண்ட்பேக்கில் ஒரு நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக ஏதோ இருந்துச்சு. நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத அம்மா பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு இந்த ஹேண்ட்பேக் எடுத்து அவன் தலையில் ஒரே அடி, டங்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, இப்படிதான் அவன் அப்பனும் செஞ்சான்,
இதே தொழிலை தான் அவன் தாத்தனும் செஞ்சான். இன்னைக்கு நீ செஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற பத்தியா? நான் அப்படியே பார்த்தேன். ஓ, தலைமுறை தலைமுறை அது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குதா? அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சின்ன ஒரு தவறு செய்யும் பொழுது ஒப்புரவர்கள் சாதனம் எடுத்து நம்ம மன்னிக்கப்படுகிறோம். ஆனால் பாரு, பல பாவங்களை இன்னைக்கு நீ விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கிற பாரு. அதைத்தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோமர் திரும்பத்தில் வாசித்தோம். அடிமை, சாபம், விட்டு வெளியில் வர முடியாத செயல்கள் உன் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில குடும்பங்களை பாரு, குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பங்களில் பாரு, சரி பர்டிகுலர் ஏதாவது டிசீஸ் அப்படியே இருக்கும், முன்னாடி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும். சில குடும்பங்களில் பாருங்களேன், சொந்த வீட்டில் தங்கவே முடியாது. சில குடும்பங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ நீங்க கேட்கக்கூடிய மனசுல ஒரு கேள்வி வரும், அப்போ ஃபாதர் இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே கிடையாதா? விடுதலையே கிடையாது. என்ன ஃபாதர் செய்யணும் நான்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 31வது அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 31 30வது அதிகாரத்தோட ஹெட்டிங் என்ன? விடுதலையை பற்றிய வாக்குறுதியும் புதிய உடன்படிக்கையும். அப்போ 30வது அதிகாரம் 31வது அதிகாரம் யாரை பத்தி பேசுது அப்படின்னா, விடுதலையை பற்றிய வாக்குறுதியும் புதிய உடன்படிக்கையும். இது ரெண்டையும் கொடுக்கக்கூடியது யாரு? ஹலோ, பைபிள் உங்க கூடயே இருக்கும். எரேமியா நீங்க தேடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு எனக்கு தெரியும். இங்க என்னைய பாருங்க. விடுதலையை கொடுப்பவரும் புதிய வாக்குறுதியையும் புதிய உடன்படிக்கையும் செய்யக்கூடிய நபர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவர் செய்கிறாரு. 30வது அதிகாரமும் 31வது அதிகாரமும் யாரை பத்தி பேசுது அப்படின்னா, மெசியாவின் வருகையை பற்றி. இந்த மெசியா என்ன செய்வார்? அதுதான் இந்த மெசியா என்ன செய்வார். 31வது அதிகாரத்துல 29வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஹலோ, சத்தமா வாசிங்க. எக்காலத்தில் எக்காலத்தில் அக்காலத்தில் எக்காலத்தில் எக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மெசியா வரும் பொழுது, இயேசு பாடுகள் படும் பொழுது, இயேசு மரணத்திற்கு உட்படும் பொழுது, இயேசு உயிர் தெழும் பொழுது, அக்காலத்தில் மெசியாவின் காலத்தில் என்ன நடக்கும்? அவர்கள் தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்று சொல்ல மாட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விடுதலை பயணம் 34வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சு தியானிச்சோம். அப்பா ஒரு தப்பு பண்ணா, அம்மா ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா எத்தனை தலைமுறை? 4-5 தலைமுறை தண்டிப்பேன். அப்பா புளிச்ச பழத்தை தின்னா அப்படின்னா பிள்ளைகள் 3-4 தலைமுறை வரை புளிச்சை திராட்சை பழத்தை பல்லு கூசும். இது இஸ்ராயல் மக்களிடம் நிலவிய ஒரு பழமொழி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எரேமியா பாருங்க, மெசியாவின் வருகையை முன்னாடியே தியானித்து இறைவாக்குரைக்கிறார். அக்காலத்தில் மெசியா வரும் பொழுது என்ன நடக்கும்? தந்தையர்கள் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என சொல்ல மாட்டார்கள். முடிவு நடக்குது அங்க. அப்ப தலைமுறை சாபத்திற்கு உனக்கு ஒரு விடுதலை இருக்குது. அது உன் செயலால் அல்ல, இயேசு கிறிஸ்து செய்த செயலா. தொடர்ந்து, ஆனால் எல்லாரும் அவரவர் தம் தீச்சையின் பொருட்டே சாவர். உளுத்தை திராட்சை பழம் தின்பவனுக்கு தான் பல் கூசும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. புளித்த திராட்சை பழத்தை தின்பவனுக்கு தான் பல் கூசும். நீ தப்பு பண்ணனா அதோட தண்டனை யாரு கிடைக்கும்? உனக்கு தான் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுல ஒரு இஃப் கிளாஸ் இருக்குது. இஃப் என்ன? இஃப் அப்படி கண்டிஷன் இருக்குது. இதுல என்ன கண்டிஷன்? நீ கடவுள்கிட்ட வரணும். அப்ப ஃபாதர், நான் கடவுள்கிட்ட தானே ஃபாதர் இருக்கிறேன், கடவுள்கிட்ட தானே ஃபாதர் இருக்கிறேன். இல்லை பிள்ளை, அதுலேயும் ஒரு விதி விலக்கு இருக்குது. உன்னுடைய அருள் சாதன கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து அன்று நிகழ்த்திய அந்த மாபெரும் நிகழ்வு, புனித வெள்ளி என்று நம்ம தியானிச்சோமே, அந்த கல்வாரி நிகழ்வு, அதுதான் மெசியாவின் காலம். அக்காலத்தில் என்று எரேமியா முன்னறிவிக்கிறது இந்த சிலுவையை பற்றி தான்.
இந்த பாடுகளை பற்றி தான், இந்த மரணத்தை பற்றி தான், இந்த தியாகத்தை பற்றி தான், இந்த வேதனையை பற்றி தான், இந்த அவமானத்தை பற்றி தான். இந்த அவமானம் இருப்பதால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும், உன்னுடைய சாபங்கள் அனைத்தும் இவர் சுமந்ததன் விளைவுதான் இந்த சிலுவை. அப்படி இருக்கும்போது பிள்ளை, சாபத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். எப்பொழுது நீ இவரை நம்பினால், நீ இந்த சிலுவை பக்கத்துல வந்த அப்படின்னா, அப்ப அன்னைக்கு கல்வாரியில நடந்த காரியத்தை இன்னும் நமக்கு நடக்க செய்வது, மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி காட்டக்கூடிய காரியங்கள் என்ன? அருள் சாதனங்கள். நீ பெறக்கூடிய திருமுழுக்கு அன்னைக்கு கல்வாரியில் நடந்த காரியத்தை மீண்டும் நடக்கிறது. நீ பெறக்கூடிய உறுதி பூசுதல் அன்று நடந்த காரியம் மீண்டும் நடக்குது. நீ பெறக்கூடிய ஒப்புரவு அருள் சாதனம் அன்று நடந்தது மீண்டும் நடக்குது. நீ பெறக்கூடிய அடிக்கடி பெறக்கூடிய இந்த திருப்பலி திருவிருந்து அன்று நடந்த காரியத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது, உன்னை மீண்டும் பங்கெடுக்க வைக்கிறது. அப்போ இதுல நீ முழுமையா பங்கெடுத்துற அப்படின்னா, தகுதியான முறையில் பங்கெடுத்த அப்படின்னா, அன்னைக்கு கிடைச்ச அந்த காரியம், அந்த அருள் இன்னைக்கு உனக்கு விடுதலையை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, ஞாபகம் வச்சுக்கோ, அன்னைக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த இந்த பாவத்தில், இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற திருவிவிலியம் தெளிவான வார்த்தை உபயோகிக்கிற. என்ன வார்த்தை? மட்போர். ஒரு போராட்டத்தை அன்னைக்கு யாக்கோபு போராடினார் ஆண்டவரோடு. அது அவ்வளோ பெரிய ஜெபமாக இருந்தது. போராடி ஜெபித்தார். இன்னைக்கு அன்பு பிள்ளையே, நீ போராடி ஜெபிக்க வேண்டிய காரியம் கிடையாது. வேண்டாம், நீ அப்பாட்ட தொட்டாலே போதும் அவரை. காரணம், அதற்கான காரியங்கள் எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். என்னென்ன கஷ்டப்படணுமோ, என்னென்ன துன்பப்படணுமோ, நீ பட வேண்டிய எல்லா வேதனையும், நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையில் தனக்காக சுமந்து தீர்த்து விட்டார். இனி பாறையை போய் அடிக்க வேண்டாம், பேசினா போதும். பிரைஸ் தி லார்ட். இனி நீ அடிக்க வேண்டாம். மோசேட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? டேய், முதல்ல நீ அடி, அது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனா இப்போ நீ என்ன செய்யணும்? பேசு போதும். நீ பேசினா போதும், எல்லாம் நடக்கும். அருள் சாதன வாழ்க்கை, அருள் சாதன கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? தகுதியோடு, முறையோடு, பாசத்தோடு நீ கொண்டாடிப்பார், கொண்டாடிப்பார். அப்ப கிடைக்கும், எல்லாம் அப்ப கிடைக்கும். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். திருச்சட்டத்தின்படி உள்ள வாழ்க்கை அருள் சார்ந்த வாழ்க்கை. திருச்சட்டத்தின்படி உள்ள வாழ்க்கை அருள் சார்ந்த வாழ்க்கை. உன்னை பாவத்திற்கு தள்ளிவிடுவது திருச்சட்டம் என்றால், நீ பாவி பாவி என்று உன்னை குற்றம் சாட்டுவது திருச்சட்டம் என்றால், அந்த சட்டத்தை கடைபிடிக்க உனக்கு அருளை தருவதுதான் அருள் சாதனம். ஆண்டவர்கிட்ட ஜெபி, இயேசுவே, என் வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாக இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குதா? வெறும் வெளியில மட்டும் உன்னை நம்பிக்கிட்டு உள்ளார்ந்த வழிபாடு செய்யாம இருக்கிறனா? உள்ளத்தில் கிறிஸ்தவனா இல்லாம இருக்கிறனா? கொண்டாட்டங்களிலும் வழிபாடுகளிலும் என்னை பங்கெடுப்பாளனாக மட்டும் வச்சுக்கிட்டு என் மனசு உங்ககிட்ட இல்லாம இருக்குதா? இன்னைக்கு உனக்கு விடுதலை கிடைக்கும் பிள்ளை, இப்ப கிடைக்கும். அருள் சாதனத்தை தகுதியோடு கொண்டாடினாய் என்றால், அக்காலத்தில் பிள்ளைகள், தந்தையர்கள் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்ற சொல் இருக்காது. உன் சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். அது வேற யாராலையும் கொடுக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான். இயேசுவின் சிலுவை பாடுகள் மட்டும்தான். அங்க நீ வா, உறுதியோடு கொண்டாட அருள் சாதனங்களை, நம்பிக்கையோடு கொண்டாட அருள் சாதனங்களை, விடுதலை கிடைக்கும். Praise the Lord. Hallelujah.